அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதத்தின் அமாவாசை. காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் 6 முறை இந்த எளிமையான மந்திரத்தை சொல்லி பாருங்கள். உங்கள் வீட்டில் அடைமழை போல் பணமழை பொழியும். நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய சித்திரை அமாவாசையை முன்னிட்டு ஆல்ரெடி சில முக்கியமான பதிவுகளை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தையும் சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்த அந்த சிறப்பு பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரமும் மிக மிக எளிமையானது. வெறும் 6 முறை நாளைய தினம் சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். சோ யாருமே இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நாளைய ஒரு நாள் இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை சொல்லி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் ஆற்றல் மிக்க அந்த மந்திரம் என்ன, அதை எப்படி உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நாளைய தினம் ஏப்ரல் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நாள் முழுவதுமே அமாவாசை திதி நிறைவாக இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை நாளைய தினம் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 4 மணி முதல் நீங்க காலை உணவு எடுத்துக்கொள்ளும் அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் சொல்லலாம். வெறும் வயிற்றில் தாங்க இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும்னு கூட கிடையாதுங்க. காலையில் நீங்க எழுந்ததும் பல் துலக்கிட்டு பிரஷ் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். அல்லது நீங்க குளிச்சுட்டு கூட சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. காலையில நீங்க எழுந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. டிஃபன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். எந்த திசையை நோக்கி வேணாலும், எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். வெறும் 6 முறை மட்டும் தான் இந்த எளிய மந்திரத்தை நம்ம சொல்ல போறோம். சோ நீங்க நின்னுட்டே சொல்லிடுங்க. எண்ணிக்கை அதிகமாகவும் சொல்ல வேண்டாம், குறைவாகவும் சொல்லக்கூடாதுங்க. கரெக்டா 6 முறை நீங்க சொன்னாலே போதும். சரியாக 6 முறை இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே முழு பலன்களை பெறலாம். இப்ப நம்ம பார்க்க போவது குபேர பெருமானுடைய பணவசிய மந்திரம். மந்திரம் சொல்வதற்கு முன்பாக மகாலட்சுமி தாயாரையும் குபேரரையும் மனதார நினைச்சிட்டு இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை சொல்லுங்க. பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணும்னு கிடையாதுங்க. ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். அல்லது அனைவருமே கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். அந்த குடும்பத்திற்கே அது நல்ல பணவசியத்தை கொடுக்கும். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய ஆற்றல் மிக்க அந்த சூட்சம மந்திரம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் யக்ஷாய ஸ்ரீம் விட்டேஸ்வராய தனதான்யாதிபதயே ஸ்ரீம் குபேராய வசிய வசிய ஸ்வாஹா. ஓம் யக்ஷாய ஸ்ரீம் விட்டேஸ்வராய தனதான்யாதிபதயே ஸ்ரீம் குபேராய வசிய வசிய ஸ்வாஹா. ஓம் யக்ஷாய ஸ்ரீம் விட்டேஸ்வராய தனதான்யாதிபதயே ஸ்ரீம் குபேராய வசிய வசிய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை மனப்பாடம் செஞ்சுதான் நீங்க சொல்லணும்னு கிடையாதுங்க. ஒரு பேப்பர் எழுதி வச்சோ அல்லது இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சோ அதை பார்த்து கூட நீங்க சொல்லலாம். இப்ப நம்ம பார்த்த ஆற்றல் மிக்க இந்த பணவசிய மந்திரத்தை நாளைய தினம் நீங்க சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த கருங்காலி மாலை உட்பட சில தெய்வீக பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது,
கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். வீட்டில் இந்த ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது இந்த ஏறு சிங்கி கட்டை. தினமும் வெறும் 5 நிமிடங்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல இந்த கட்டையை பிடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோள் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக பெற்று தருவது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. அதிகமா கோபப்படுறவங்க, அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும். கோபமும் படிப்படியாக குறைந்து விடும். பூரணமான மன அமைதி மற்றும் மன நிம்மதியை தரக்கூடியது. இன்னும் சில பேருக்கெல்லாம் அதிகமான மன அழுத்தம் இருக்கும். ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மனபயம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவா மாலையை அணியும் போது ரொம்பவுமே பாசிட்டிவா ரிலாக்ஸ்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மன அழுத்தம் குறையும். மனோபயம் நீங்கும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த மாலை அதிக எண்ணிக்கையில கிடைக்கிறது கிடையாதுங்க. சோ ஒரு முகவரிக்கு ஒரு அட்ரஸ்க்கு ஒரு மாலை மட்டும் தாங்க தற்போதைக்கு அனுப்ப முடியுது. இது வியாபாரத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. எல்லாருக்குமே இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். சோ அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு மாதம் கழித்து கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது உங்க நிறைய பேருக்கு தெரிந்த கோமதி சக்கரம். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே அதீதமான பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில் வைத்தாலே பணவசியத்தை கொடுக்கும். குறிப்பாக கடைகள் வச்சிருக்கிறவங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கிறவங்க, அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ் கல்லா பெட்டியில ஒரு எண்ணிக்கையில் இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை வைத்தாலே போதும். நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை கவர்ந்து இழுக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே பூஜை செஞ்சு கொடுக்கிறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். அடுத்த பூஜை நாளைய தினம் ஏப்ரல் 27ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு நடைபெற போகுதுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.